பிக் பாஸ்ல நம்ம பவித்ராவோட எஃபெக்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. ஏன்னா, அவங்க கேப்டன் ஆவணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய தடவ ட்ரை பண்ணி பட் முடியல. கடைசியா அவர வாய்ப்பு கிடைச்சு கூட அத முத்து விட்டுக் குடுக்குற அந்த சூழ்நிலை இருந்து விட்டுக் குடுக்குறாப்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துனதுனால தான் பிக் பாஸே அறிவிச்சு, "என்ன போ" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே நீங்க வந்து கேப்டனே வேணாம் அந்த வாரம் ஃபுல்லா வந்து அப்படியே நார்மலாவே இருங்க அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க. அதனைத் தொடர்ந்து கேப்டன் ஆக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்த நம்ம பவித்ராவுக்கு ரொம்பவே ஒரு சேட் மூவ்மெண்ட் தான். இருந்தாலும் டாப் 5க்குள்ள வந்துட்டா அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருந்திருக்கும். அதிலேயும் வந்து பார்த்துட்டீங்கன்னா, 3 ரன்னர் அப்பா வந்திருக்காங்க. அதாவது 4வது இடம் கொடுக்கப்பட்டிருக்கு ஓட்டு அடிப்படையில. பட் பரவால்ல பவித்ரா அவர்கள் இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா, வந்ததே பெரிய விஷயம். இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா, கேப்டனா இருந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சமே நல்லா எஃபோர்ட் போட்டிருந்தாங்கன்னா, 3வது இடம் வந்திருக்கலாம். சௌந்தர்யா வந்து 4வது இடத்துக்கு தள்ளியிருக்கலாமோ! அப்படிங்கிறாப்புல அவங்களோட ஃபேன்ஸ்லாம் இப்ப சோசியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருமே எதிர்பார்த்தது முத்து அவர்கள் டைட்டில் வின்னர். 2ண்ட் இடத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம சாக்லின் இருப்பாங்க. இல்லன்னா சௌந்தர்யா இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா ஜாக்லின் வந்து எலிமினேட் ஆனதுக்கப்புறம், அந்த இடத்துல சௌந்தர்யா இருப்பாங்கன்னு பார்த்தா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் விஷால் வந்துட்டாரு. அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்துட்டீங்கன்னா, சௌந்தர்யா 3வது இடம், 4வது இடம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம பவித்ரா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா தான் இருந்திருக்கும். 5வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரயன் அவர்கள் இருந்தாங்க. ஸோ பவித்ராவோட எஃபெக்ட் பிக் பாஸ் ஹவுஸ்ல எந்த அளவுக்கு இருந்துச்சோ, உங்களுக்கு அவங்களோட எஃபெக்ட் வந்து புடிச்சிருந்துச்சா? கேப்டன் ஆகக்கூடிய அந்த தருணத்த மிஸ் பண்ணத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நன்றி.